இன்னைக்கு நம்ம ஆந்திரா ஸ்டைல்ல பருப்பு பொடி எப்படி வீட்டிலேயே செய்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 50 கிராம் அளவு உளுந்து எடுத்திருக்கேங்க. ஸோ இது வந்து நார்மலா நம்ம தோசை மாவு, இட்லி மாவு அரைக்கக்கூடிய உளுந்து தான். கருப்பு உளுந்தெல்லாம் நம்ம எடுக்க தேவையில்ல. அப்புறம் அது கூட பார்த்தீங்கன்னா, அதே அளவு 50 கிராம் அளவு துவரம் பருப்பு வந்து எடுத்துக்கிறேன். அது வந்து சாம்பார் பருப்பு. நம்ம இது சாதத்தில ஊத்தி சாப்பிடுற சாம்பார் பருப்பு. அதுக்கப்புறமா வந்துட்டு பாசிப்பருப்பு. ஸோ இதுவும் நான் வந்து ஒரு 50 கிராம் வந்துட்டு எடுத்துக்கிறேங்க. இது 3மே வந்துட்டு ஈக்குவலான அமௌண்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வரமிளகா உங்ககிட்ட வந்து காஷ்மீரி சில்லி இருந்தா, அது வந்து 2ம், வரமிளகா 4ம் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் கலர் குடுக்கும். என்ட்ட வந்து காஷ்மீரி சில்லி இல்ல. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, நான் நார்மலான ரெட் சில்லியே பார்த்தீங்கன்னா 7 எடுத்திருக்கேன். யூசுவலா 6 போதும். ஏன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் காரம் பிடிக்கும். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் மட்டும் சேர்த்தா போதுங்க. அடுத்ததா இது கூட நம்ம இன்னும் என்னலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெருங்காயம் வந்து இப்போ வந்து நம்ம ஆட் பண்ண தேவையில்ல. லாஸ்ட்டா அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து பருப்ப வந்து வறுக்கிறோம் இல்லையா? அது கூட வந்து நம்ம சேர்த்து லாஸ்ட்டா இறக்க போகும்போது ஒரு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கருகும் அதனால. ஸோ இப்போ வந்து பேனை வந்துட்டு சூடு பண்ணிட்டு, நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹீட் வேண்டாம். அதே சமயம் ரொம்ப கம்மியாவும் இருக்கக்கூடாது. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பருப்பு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போறோம். ஃபர்ஸ்ட்டு பருப்பு எல்லாத்தையும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நார்மல் ஃப்ளேமில வச்சு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா நம்ம வறுத்துக்கணும். வாசனை வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்காவது வரணும். அந்த மாதிரி நம்ம பக்குவம் வந்து இது பண்ணிக்கலாம். அதே சமயம் பருப்பு வந்து கருகவே கூடாதுங்க. கருகுனா கலரே வந்துட்டு மாறிரும். ஸோ வந்து நமக்கு அத பார்க்கும்போது சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்காது. ஸோ அதனால வந்துட்டு கலர் மாறாம அரைச்சுக்கோங்க. அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு 1/2 கொத்து நான் வந்து போட்டுக்கிறேன். என்ட்ட இவ்வளோ கருவேப்பிலை தான் இருந்தது. அதனால இவ்வளோ போட்டிருக்கேன். நீங்க எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா, ஒரு கொத்து நீங்க போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த ரெட் சில்லிஸ் ஒரு 5 மினிட்ஸ் பருப்பெல்லாம் வறுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ரெட் சில்லி வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் மட்டும் லைட் ஃப்ளேமில் வச்சு நம்ம இது பண்ணால் போதும். அப்புறம் மிளகு, சீரகம் இப்போ இது எல்லாமே வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து நான் வறுத்துக்க போகிறேன். ஸோ பருப்பு எல்லாத்தையும் தனியாக ஒரு 5 மினிட்ஸ் வறுத்ததுக்கப்புறமா இதை ஆட் பண்ணிட்டு இன்னும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து நம்ம வறுத்துக்கணுங்க. எல்லாமே வந்து கொஞ்சம் கலர் மாறாமல் கரெக்டான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இறக்க போகிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 பிஞ்ச் அளவு பெருங்காயம். பெருங்காயம் தான் இதோட மெயின் ஹைலைட்டே. நல்ல டேஸ்ட் குடுக்கும். ஸோ, அதனால் வந்து லாஸ்ட்டா வந்து நம்ம கொஞ்சமா ஆட் பண்ணிக்க போறோம். இத நீங்க அரைச்சுட்டும் கூட நீங்க வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சுட்டு, அத தொட்டு பார்த்துக்கோங்க சூடா இருக்கான்னு. ஏன்னா இது வந்து நம்ம அரைக்கும்போது ரொம்ப சூடா இருந்தது அப்படின்னா வந்துட்டு, ரொம்ப ஆவி மாரி வந்து அதிலேயே வந்து கொஞ்சம் ஃபங்கஸ் வைக்க ஆரம்பிச்சுரும். ஸோ அப்படி ஆகாம இருக்கிறதுக்காக நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸியில போட்டுட்டு கோல மாவு பதத்துக்கு நம்ம வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கணுங்க. அதாவது கையில பிடிச்சோம் அப்படின்னா, கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்கணும். அதேபோல கொஞ்சம் பெருசு பெருசாவும் இருக்கக்கூடாது அந்த பருப்பு எல்லாமே. ஸோ கோல மாவு பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கணுங்க. இத வந்துட்டு நம்ம நார்மலான ஒரு கண்ணாடி பாட்டில்லே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா நான் கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா சால்ட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம சால்ட் வந்து நமக்கு கரெக்டான அளவு நம்ம சேர்க்க முடியாது. ஸோ பேருக்கு நீங்க ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவே வந்து நீங்க சாதத்தில போட்டு சாப்பிடும்போது நீங்க உங்களுக்கு சால்ட் எவ்வளோ தேவையோ அந்த மாரி போட்டுக்கலாம். ஸோ பாட்டில்ல போட்டோம் அப்டின்னா, நமக்கு கொஞ்சம் கரெக்டான அளவா இருக்காது அப்டின்றனால, நம்ம தனியா சாதத்தில சாப்பிடும்போது போட்டுக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் நெய், அதுக்கப்புறமா பருப்பு பொடி, கொஞ்சம் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேங்க. அருமையா அப்படியே இருந்தது டேஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.